டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7000க்கு நாங்கள் பெட்ரோல் அடிச்சிருக்கோம். நாங்கள் எட்டிமடையிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அடித்தோம். மறுபடியும் ஆந்திரா பார்டரில் ஒரு 2000 அடித்தோம். திருவண்ணாமலை கிளம்பியில் ஒரு 2000 அடித்தோம். சேலத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடித்தோம். மொத்தமாக ஒரு 7000 நாங்கள் பெட்ரோல் மட்டும் அடிச்சிருக்கோம். போன டைம் திருச்செந்தூர் போகிறப்பவே திருப்பதிக்கு பிளான் பண்ணி 3 மாதம் இருக்குமா? ஆமாம், 3 மாதம் பிளான் பண்ணி இன்றைக்கி நாங்கள் வந்து வெற்றிகரமாக கிளம்பிட்டோம். திருவண்ணாமலை, திருத்தணி, மலையனூர். ஆமாம், இந்த மாதிரி ஒரு காஞ்சி காமாட்சி ஒரு பட்ஜெட் டூர் ஒன்று போட்டிருக்கோம். ஒரு பட்ஜெட் என்ன இதில் ஒரு குறைபாடுனா விக்கி வேறு ஆப்சண்ட் ஆகிட்டான். அதனால் இது ஒரு சின்ன வருத்தம். இப்போ தான் கிளம்புறோம். மணி 11 பக்கம் ஆக போகுது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த விளாகில் பார்க்கலாம். நல்லா இருக்கும். டைம் வந்து கரெக்டாக 2:15 ஆச்சு. இவ்வளோ நேரம் எல்லாம் தூங்க மாட்டேன்னு சொன்னவனுங்க எல்லாருமே தூங்கிட்டானுங்க. இல்லை தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நீ தான் ஃபஸ்ட்டு தூங்குனது. இந்த மஞ்சள் பணின்னு தான் ஃபஸ்ட்டு தூங்குனது. அது ஆமாம், அதுக்கப்புறம் சதீஷ் தூக்குனா, அப்புறம் மணி ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் சதீஷ். ஆகாஷ் இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறான். நம்ம அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இவனங்களே ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக நிறைய அங்கே எடுத்த நிறைய சென்சார் போடணுனால தான் நான் எடுக்கல. அதிகமாக செம்மொழிகள் பேசும் சென்சார் சதீஷ்னே பேர் வச்சிடலாம். அந்தளவுக்கு சதீஷோட கெட்ட வார்த்தையோட காப்பிரைட் சத்தனையும் ஓன் பண்ணி உச்சபட்சத்தில் போயிட்டு இருக்குது சதீஷோட. ஏன்னா சங்ககிரி கிட்ட சங்ககிரி வந்துட்டோம். சங்ககிரி டோல்கேட். ஆமாம், சேலம் ரீச் ஆகல. கொஞ்சம் ஒரு காஃபி சாப்பிட்டாச்சு. சங்ககிரி தாண்டி ஒரு பேக்கில் டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இன்னும் எத்தனை நேரம் ஓட்டுவோன்னு தெரியல. நான் தூங்குற வரைக்கும் ஓட்டுவோம். டிரைவர் தூங்குற வரைக்கும் ஓட்டுவோம். இப்போ நல்லா ஓட்டுவான். ஆமாம், யாருக்கிட்ட ஓட்டுவே சொல்லலாம். நாங்கள் அடுத்த பிளான் சொல்லிடலாம். அடுத்த பிளான் என்ன, தூக்கம் வர வரைக்கும் வண்டி ஓட்ட போகிறோம். தூக்கம் வந்துருச்சுன்னா ஒரு ரெசார்ட் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். அந்த ரெசார்ட் காட்டுறோம். அந்த ரெசார்ட் நாங்கள் வந்து அங்கே போய் நாங்கள் பாய் போடுவோம். அப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். 5 ஸ்டார். ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ரெசார்ட்டுக்கு வந்துவிட்டோம். கார் வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு, இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா பைபாஸ் சவுத்லேயே தான் எங்கள் ரெசார்ட்டு. இங்கே தூங்குறாங்க பாருங்க. இதுதாங்க நம்ம ரெசார்ட்டு. ட்ராவல் ஜேர்னியில் எல்லாமே இப்படி தான் இருக்குது ரிசர்ட்ஸ் எல்லாம். எவ்வளோ ஆச்சு? 6:04. கரெக்டாக எழுப்பிட்டார். 2 மணி நேரம் கூட தூங்கவே இல்லை. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் நினைதல் நேரத்துலேயே வந்து கடை தோன்றாங்க. ஸோ நாங்கள் வந்து வேற ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து தூங்கலான்னு பார்த்தா எங்கேயும் கிடைக்கல. கடைசியில் இந்த மரத்தடி தான் தூங்கணும். நல்லா இருந்தது. ஆனால் யாரும் வந்து எதுவும் டிஸ்டர்பெல்லாம் பண்ணல. ஒரு மணி இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி ஆச்சு. 10 மணி வரைக்கும் எல்லாம் தூங்கணும். வண்டி கொண்டு வந்து அப்படியே நிறுத்திட்டுங்க இங்கே படுத்துட்டோம். கல்லெலாம் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த ஜமக்காலம் கொண்டு வந்ததுனால இதில் வந்து போட்டு அப்படியே எல்லோரும் படுத்து இப்போ தான் எல்லாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ சாப்பிட்லான்னு போயிருக்காங்க. டீ சாப்பிட்டோம். எந்திரிச்சு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு டீ சாப்பிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்றலாம். ஏன்னா உன்னை சாப்பிட்றக்காக தனியாக நிறுத்தினா அதுக்கு தனியாக டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு கையோட சாப்பிட்டே கிளம்பிடலான்ட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்கோன்னா இட்லி, சப்பாத்தி, தக்காளி குழம்பு, புதினா சட்னி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த மரத்தடியவே உட்காந்து சாப்பிட்டு நாங்கள் வந்து அடுத்து ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா இட்லி வந்து செஞ்சது, சப்பாத்தி வந்து வாங்குது. சப்பாத்தி வந்து ஊரில் சப்பாத்தி இப்படி ஒன்று இருக்குது. சப்பாத்தி வந்து ஒரு சப்பாத்தி 5 ரூபா. 5 ரூபாய்னா சப்பாத்தி வந்து பேப்பர் மாதிரி தான் இருக்கும். நம்ம வேணால் எக்ஸாம் எழுதுனா டேஸ்ட் எப்படி தான் இருக்குது? நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கா? சப்பாத்தி இட்லி எல்லாம் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்லையா மணி? இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பண்ணாங்க. தக்காளி குழம்பு நல்லா இருக்குது. தக்காளி தொக்கு வந்து மணி பண்ணதா? மணி வீட்டிலேருந்து தக்காளி தொக்கு பண்ணி கொண்டு வந்துட்டான். புதினா சட்னி, தக்காளி தொக்கும் மணி கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து இது எங்கே நாங்கள் டூர் போனாலுமே இந்த மாதிரி நாங்கள் வந்து
சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிடுவோம். ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 ரூபாய்க்கு கிட்ட மிச்சம் பண்ணலாம். நாங்கள் இப்போ ஒரு 4 நாள் டூர் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ 4 நாளைக்கு ஒரு 3 நேரம் கணக்கு போட்டாலே அதே ஒரு பெரிய பட்ஜெட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 நேரத்துக்கு மட்டும் சாப்பிட்ற மாதிரி கெட்டு போகாத மாதிரி ஏதோ ஐட்டம்ஸ் நீங்களே செலக்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போயிட்டிங்கன்னா இதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து மிச்சம் பண்ணலாம். அம்மா வேணும் வீடியோ போட்டிருக்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு வண்டி எடுத்துட்டோம். தருமபுரியிலேருந்து கிளம்பியிருக்கோம். உங்களுக்கு லொக்கேஷன் வந்து வீடியோவில் போட்டுருவோம். இப்படி எதுவும் சொல்கிறேன் போடுவானான்னு இல்லை, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஒரு திருச்செந்தூர்னு ஒரு வீடியோ வந்து எடுத்தோம். திருச்செந்தூர் போனப்போ வீடியோ எடுத்தோம். என்னென்னா எதை எடுக்கணும் எதை எடுக்க வேண்டாம்னா நிறைய ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணாமே போய் எடுத்து ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் இருந்தது. அதனால் நாங்கள் வந்து அதை போஸ்ட் பண்ணல. திருப்பதி வீடியோ வந்து கண்டிப்பாக நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். எல்லோரும் பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, அது வேணால் பண்ணலாம். உண்மையாக சொல்கிற குக்கிங் சேனல் மாதிரி சீரியஸ் சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து குக் பண்ணுற மாதிரி பாலமடை ஏறணும். சும்மா ஃபன்னியாவது நல்லாயிருக்கும் இல்லையா? நல்லா இருக்குன்னு எடுத்து உண்மையாக ரீச் ஆகிருந்தாடே பாலம் தானே ஏறணும். என்னடா சாப்பிடலாம்? டீ சாப்பிடலாமா, ஜூஸா? எங்கடா அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கிறீங்க? நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு சாப்பிட தடை செய்யப்பட்ட வனப்பகுதிக்குள்ளே நம்ம இப்போது சாப்பிட்ருக்குறோம். மத்தியானத்துக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தயிர், சிப்ஸ் ஒரு பாக்கெட் வாங்கிட்டோம், புளி சாப்பாடு, ஊறுகாய். இதுவும் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்தது தான். சொல்ல கிடைக்குது. அடுத்து சாப்பிட்டு நம்ம ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் போய் நம்ம தர்ஷன் டிக்கெட் வாங்க போகிறோம். ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே கொண்டு வந்து நாங்கள் காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அடுத்தது நாங்கள் தர்ஷன் டிக்கெட் எடுக்கிறதுக்காக போகிறோம். இங்கேருந்து பக்கத்தில் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நாங்கள் இப்போ அதை எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். திருப்பதி போகிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா தயவு செஞ்சு டிக்கெட்டு ஆன்லைனில் புக் பண்ணாமல் போயிடாதீங்க. போனீங்கன்னா இந்த மாதிரி மாட்டிக்குவீங்க. ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் எடுக்க ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டுக்காக இந்த மாதிரி லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8 hours நீங்கள் லைனில் நிற்க வேண்டியது வரும். இங்கே லைனில் நிற்கிறது இல்லாமல் நீங்கள் மேலே தர்ஷனுக்காக கோயிலுக்கு போய் அங்கே ஒரு 5 to 6 hours நீங்கள் லைனில் நிற்கணும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 100-200 அதிகமாக போனாலும் பரவாயில்லைங்க, ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பதி வாங்க. ஆன்லைனில் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் சாமி பார்க்கறதுக்காக போய் லைனில் நின்றுக்கலாம். இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 8 hours நீங்கள் லைனில் நிற்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். திருப்பதியில் சாமியெல்லாம் கும்பிட்டு வர வழியில் ஒரு இடத்துல ஒரு பேக்கரியில் நாங்கள் நிறுத்தி நைட்டு தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு திருத்தணி வந்துட்டோம். அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வரும். திருத்தணி வந்து சாமி கும்பிட்டு அடுத்து திருவண்ணாமலை போகிறோம். திருவண்ணாமலையில் போய் சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம்.
பொருட்களுமே எங்களோட கடையில் இருக்குது. 10 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அனைத்து விதமான பொருட்களும் இருக்குது. கூட்டு பாலடை கத்தி கோபி இப்படி எல்லாமே கிடைக்குங்க. தயிர் சாப்பாடு புதிய மாதிரி கடிச்சு பாரு. அது இந்த கோயிலோட ட்ரிப்பு முடிஞ்சது. நீ அடுத்து ஆன்மீக சுற்றுலா இல்லை, சரியா? என்னாச்சுடா? அவங்க நம்ம நாங்கெல்லாம் முதல்ல சும்மா சும்மா போயிட்டே இருப்போம். ஏன் இவன் போக மாட்டோம்? அவன் அங்கேயே தான் இருப்பேன். அப்போலே அவன் ஹாஸ்டலில் இருப்பேன். இப்போதாங்க நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம். இவன் எங்கே அங்கெல்லாம் வருவான், வீட்டில் இருப்பான். நாங்கள் அடிக்கிறதுக்கா போயிட்டு இந்த மாதிரி அதாவது எங்கள் வீட்டுக்கு வந்தால் வாங்க சாப்பிடலாம். பொதுவாக அவங்க கொடுத்துட்டே இருக்கணும். நான் உருவிட்டே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக திருப்பதி டூர் வந்து முடிச்சிட்டோம். யாரும் டிக்கெட் எடுக்காம மட்டும் ப்ரைஸ் வச்சு போயிடாதீங்க. டிக்கெட் எடுக்காம போனீங்க அவ்வளோதான், வச்சு செஞ்சுருவாங்க திருப்பதி எல்லாரும். ஏன்னா நாங்கள் டிக்கெட் எடுக்காமல் போயிட்டோம். பொது தரிசனத்தில் சாமி பார்க்கலான்ட்டு போனால் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு லைன் நிற்கிது. அப்புறம் என்னன்னா நாங்கள் போய் மறுபடியும் கீழே போய் டிக்கெட்டுக்கு அங்கே ஒரு 5 மணி நேரம் நின்று டிக்கெட் வாங்கி பால்வடியிலையும் அந்த மாதிரி தான் நிற்கும் லைன். மறுபடியும் மேலே வந்து ஒரு 5 மணி நேரம் நின்று மாட்டான். எவ்வளோ நேரம் நின்னோம்? 2 மணிக்கு கொடுத்தாங்க. 8 மணிக்கு லைனில் மறுபடியும் ஒரு 5 மணி நேரம் மறுபடியும் லைனில் இருந்தோம். அதுக்கு பேசாமல் டிக்கெட் எடுத்து வந்தோம்னா அங்கேயே 5 மணி நேரம் நின்றுருக்கல. 2 டைம் மேலே வந்து கீழே போய் அப்புறம் அப்படி சாமி பார்த்தாங்க. திருப்பதி போனீங்கன்னா தயவு செஞ்சு ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு போனால்
நல்ல தரிசனம் கிடைக்கும். கீழே ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் திருப்பதி போனீங்கனாலே மேலே ஏறதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு அங்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு போங்க. டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா ஈஸியாக பார்த்துல, அப்படி இல்லாட்டி ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போய்க்கு. அப்படி போனீங்கன்னா ஈஸியாக சாமி பார்த்துலாம். நம்ம அது முடிச்சிட்ட அப்புறம் என் பெண்ணில் புக் பண்ணுறோம். அது முடிச்சுட்டு அப்புறம் திருத்தணி போகணும். திருத்தணி போய் அங்கே சாமி அங்கே தான் குளிச்சோம் காலையில். திருப்பதியில் சாப்பாடு வேறு லெவல். போனீங்கன்னா அந்த ஃப்ரீயானதான் இருக்கும். போய் சாப்பிட்டு நாங்கள் 2 டைம் சாப்பிட்டோம். 2 டைம் ஃபுல் மீல் சாப்பிட்டு திருத்தணி வந்து காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு மலையனூர் வந்து சாமி கும்பிட்டு திருவண்ணாமலை வந்து சாமி கும்பிட்டு இப்போ வந்து வர வழியில் டீ சாப்பிட்டுருக்கோம். எங்கள் இந்த வீடியோஸ்லாம் போடுறோம். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் போன வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கோம். மெயினாக இந்த லைனில் வரும்போது கேளான் மஞ்சூரியன் நல்லா இருக்கும். அதை நாங்கள் வந்து சாப்பிடல. ஆந்திரா பார்டரில் கிடைக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 1 டைம் சாப்பிட்ருக்குறோம். அதனால சொல்லுங்கள், சாப்பிடுங்க. எங்களுக்கு டைமில் நாங்கள் சாப்பிடுவோம். மிஸ் பண்ணிடாதீங்க. திருச்செந்தூர் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது எனக்கு எடுக்க தெரியாமல் நிறைய வீடியோ நான் எடுக்காமல் இருக்கேன். அதனால் போஸ்ட் பண்ணாமே வச்சுருந்தேன். அதனால் இது கூட அட்டாச் பண்ணி விட்றோம். அதுவும் பாருங்கள், நல்லா இருக்கும். நிறையா இருக்கும். ஒரு தொழிலதிபர் ஒரு அதிபரும் கிடையாது. விக்கி வந்து எங்கள் கேங்கில் ஒரு ஆள் மிஸ் ஆகலாம். அது பதிலாக புதுசு ஒரு ஆள் ஆடாக இருக்குது. அப்படி ஆகாஷ் ஆடாக இருக்குது. ஆக்கா பேருங்க. ஜெய்சுங்க அந்த ஆகாஷுங்கிற பேர் வேறு நம்ம இப்படி காமிச்சது அவனுக்கு. அவனோட வந்து ஆகாஷ் எங்கள் அக்கா பையன் புதுசாக எங்கள் கேங்கில் ஆட் ஆகிருக்கான். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப நாள் பிளான் பண்ணி ஒரு வழியாக சில பல தடங்களுக்கு அப்புறம் திருச்செந்தூர் கிளம்பியாச்சு. திருச்செந்தூர் ஏற்கனவே அந்த சபரிமலையில போயிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு வர்றத எப்பவுமே சதீஷ் ஒரு ரோட போகுது கம்பெனி சதீஷ் பேச அவனுக்கு தானே கஷ்டம் தெரியும். நீ பேசு, நடுவில் பேசல. ஓகே கிளம்பிட்டோம். காலையில் சாப்பிட்றக்கு இட்லி சப்பாத்தி குழம்பெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் கிளம்பியாச்சு. இந்த கார்ல தான் போக போறோம். மூட்டை முடிச்செல்லாம் வாங்க எங்களுடைய தெரியாது. காலையில காமிச்சுக்கலாம். கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது. முடிஞ்ச வேலை திருச்செந்தூர் vlog வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து திருச்செந்தூர் மதுரை பழனி செம ஃபன்னா இருக்கும் பாருங்க. என்ஜாய் பண்ணி. ஏன்னா நான் இருக்கேன்ல ஒருத்தர் போயிட்டு வந்து இப்படி சொன்னா அப்படி போயிட்டு வந்து ஒரு சம்பவம் இருக்குது இல்லையா? ஆக்சுவலா நாங்க எங்க வெளியே கிளம்புறதா இருந்தாலும் இந்த கோயில்ல வந்து தான் நாங்க சாமி கும்பிட்டு எப்பவுமே கிளம்புவோம். எட்டிமடையில எல்லை மாகாளியம்மன் கோயில், பழனி போகையில, சபரிமலை போகையில எல்லாருமே நாங்க இந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டு தான் எப்பவுமே கிளம்புவோம். அது என்னன்னா ஒரு தவிர்க்க முடியாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த கோயில வந்து நம்ம சாமி கும்பிட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு. இவனுங்க எல்லாம் இப்படி சாமி கும்பிட்றதே எனக்கு சந்தேகமா இருக்குது. இவனுக்கு எல்லாம் உண்மையானவே சாமி கும்பிட்டு தான் போறானுங்களா திருச்செந்தூர்னு. சதீஷ் உண்மையா சாமி கும்பிடு. ஆமா சதீஷ் இப்படி எல்லாம் சாமி கும்பிட நல்லா மாதிரி இதெல்லாம் பார்த்து நம்பிடாதீங்க. இருக்கிற எல்லா திருட்டு வேலையும் வந்த மட்டும் இந்த கற்பூரம் அணைஞ்ச பிறகு தான் வண்டி கிளம்பு. அதனால அது வரைக்கும் எல்லாம் அப்படியே ஜாலியாக பேசிட்டு போக போகிறோம். டாடா டாடா. பழனிலேருந்து மதுரை போகிற பைபாஸில் மதுரைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி எந்த ஊர் பேரில் தெரில பெட்ரோல் பங்க் வெள்ளோடு பிரிவு ஹெச்பி பெட்ரோல் பங்க் அருகில் திண்டுக்கல் வந்தாச்சு அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு 4 மணிக்கெல்லாம் வண்டி பார்க் பண்ணிவிட்டு ஒரு மீன் கடையில் படுத்து தூங்கிட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே வண்டி ஓட்ட முடியல, தூக்கம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். இவனுங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. நான் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா அப்படியே வண்டி ஓரமாக போட்டு சரி தூங்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு தூங்கிட்டோம். ஒரு 6:30 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சு எல்லாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாம் கிளம்பிட்டாங்க.
கிளம்பிட்டு இருக்கிறோம். ஆமாம், கிளம்பிட்டு இருக்கிறோம். ஒரு டீ ஒன்று அடித்தேன். ஆமாம், அடுத்து ஒரு டீ சாப்பிட்டு ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணோம். இப்போ வரைக்கும் ஓகே தான், ஒன்றும் பஞ்சாயத்துலாம் போயிட்டுருக்கு. போதும். இன்னொரு எவ்வளோ 200 கிலோமீட்டர் இருக்குமா சார்? இல்லை இன்னும். ஆமாம், 200 கிலோமீட்டர். 250 கிலோமீட்டர் போகணும். இன்னொரு 4 to 5 hours ஆயிரும். நாங்கள் போய் எப்படியா இருந்தாலும் நாங்கள் ஒரு 11 மணிக்கு தான் போய் சேருவோம். இவனுக்கு கால் டீ குடிக்கணும், சாப்பிடுவோம். ஆமாம், சாப்பிட்றதுக்கு இப்படி இருந்தாங்கல்ல 1 மணி நேரம் பண்ணுவானுங்க. அதுவும் சதீஷ்னால தான் மெயினாக லேட் ஆகும். போனால் 1 மணி நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு. இப்போ டீ சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு டீ சாப்பிட்டு அப்புறம் டிஃபனு, காலையில் டிஃபனுக்கு இட்லியும் சப்பாத்தி கொண்டு வந்து அதை சாப்பிட்டு எப்படி இதுலேயே 1 மணி நேரம் ஆயிரும். 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகும். நாங்கள் ஒரு 11 மணி இல்லைன்னா ஒரு 12 மணிக்கு திருச்செந்தூர் ரீச் ஆயிடுவோம். போனது ஒரு குழியில் போடுறோம். முருகனை தரிசித்தேன். வீடியோ எடுக்கிறோன்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசணும், நீ தமிழ்லேயே பேசு. ஆனால் வந்து இங்கே பிஸ்கெட் ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு ஒரு பீஸ் ஒரு ஒன்று பேசிட்டு சரி ஒரு டீ வாங்கினா அதுக்குள்ளே இப்படி 2 பிஸ்கெட் போட்டு விட்டுருங்க. இவனை எப்படி குடிக்கும்? என்ன சொல்கிறேன்னா பிடிக்காதுன்னு கிளம்பலாம். பேசுவோம், நடந்துகிட்டே இருப்பான், பார்த்துட்டே இருக்கணும். கண்டிச்சு முடிக்கிற படைக்கு மாதிரி பண்ணி படை போனால் ஓடிடும். எப்படி 50 படம் வீடியோ பேசுகிறாங்க. நம்ம கூட யாரும் பேச மாட்டாங்க. இடத்துக்கு நம்மளா பொண்டாட்டிகளும் சொல்லுவாங்க, நம்ம ஒய்ஃப் கூட யாராவது பேச மாட்டாங்க. சதீஷ் வாய் எப்படி வைக்காத, யூடியூப் இதெல்லாம் போட முடியாது. அப்புறம் ஞாபகத்தில் இருக்கிறான். இது வேணும் மொத்தம் ஜாலியாடுறா. அம்மா வீடா அதுக்கு ஃபீல் பண்ணுறியா? நான் சந்தோஷப்படுறது கையெடு. நீ என்னை தொட தயவு செஞ்சு. நீ அது இங்கே கையும் கூட கழுவாம இந்த கை அது பிடிக்காத கை கழுவியோட வச்சுக்கிட்டு கை கழுவிட்டு பண்ண வந்தேன். சுத்தபூதி மூக்கு வந்து பல் வளர்க்கணும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் 1 மணி நேரத்துக்கு மேலேயே மேக்கப் போட்டாலே ஃபேர் அண்ட் லவ்லி. காலையில் எந்த சொல்லி பல்லு விளக்கணும், பாத்ரூம் போகணும். நெக்ஸ்ட்டு வந்து முதல்ல எடுத்து சிண்டால் சோப் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். இல்லை அதை வச்சு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சோம். தேய்ச்சி முடிச்சு டீ வாங்கினோம். அந்த டீ குளிர்ந்து இறம முடிச்சோம். பிஸ்கெட் போட்டு விட்டா. எனக்கு பிஸ்கெட் போட்டால் டீ பிடிக்காது. அப்புறம் டீயை குடிச்சிட்டோம். கார் ஏறி கம்முன்னு உட்காந்துட்டோம். சாப்பாடெல்லாம் வச்சிருக்கிறோம். இப்போ வரைக்கும் 140 கிலோமீட்டர் தான் போயிருக்கிறோம். இன்னும் போக வேண்டியது இருக்கு. 100 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சோம், பல் வளர்க்கணும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் 1 மணி நேரத்துக்கு மேலேயே மேக்கப் போட்டாலே ஃபேர் அண்ட் லவ்லி. காலையில் எந்த சொல்லி பல்லு விளக்கணும், பாத்ரூம் போகணும். நெக்ஸ்ட் வந்து முதல்ல எடுத்து சிண்டால் சோப் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். இல்லை அதை வச்சு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சோம். தேய்ச்சி முடிச்சு டீ வாங்கினோம். அந்த டீ குளிர்ந்து இறம முடிச்சோம். பிஸ்கெட் போட்டு விட்டா. எனக்கு பிஸ்கெட் போட்டால் டீ பிடிக்காது. அப்புறம் டீயை குடிச்சிட்டோம். கார் ஏறி கம்முன்னு உட்காந்துட்டோம். சாப்பாடெல்லாம் வச்சிருக்கிறோம். இப்போ வரைக்கும் 140 கிலோமீட்டர் தான் போயிருக்கிறோம். இன்னும் போக வேண்டியது இருக்கு. 100 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் சாப்பிடுவோம். அப்போ தம்பி நீ கட்டுரை பேச்சு போடி பேசுறது போதுப்பா. கட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ தெரியுங்க. ஏ சொல்லிக்கிறதவா திருமுகத்தை ஒரு முகமா காட்டுவோம். நீ ஜூம்ல காட்டுன்னு விக்கி அப்படின்னா ஜூம் பண்ற நல்ல ஜூம் ஜூம். விமலு
சதீஷை மட்டும் கட் பண்ணி மீம்ஸ் எல்லாம் போட்டு விட்டுற போறான்டா. சதீஷ் அப்புறம் ஃபேமஸ் ஆயிடுவான். தெரியாதுடா எது இப்படி பேசணும்னு. மக்களே இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணானா ஒரு 20 நிமிஷம் போய் ஃபோன் பேசினான். ஆமா என் ஃப்ரெண்டு கூட நான் பேசுறேன். இன்னும் உயிரின மேலான இதெல்லாம் கட் பண்ணி சொல்றேன், இதெல்லாம் கட் பண்ணி நீ போடுங்க. ஓகே, சாப்பிடும்போது வருகிறோம். ஆமா மொட்டை பாஸ் மொட்டை பாஸ் கார் ஓட்டுறாரு. இதை வரைக்கும் போட சரியான போட நானும் மணி சண்டை கட்டுற மாதிரி எங்க பிளான் பண்ணி வச்சு செஞ்சுட்டோம். நாங்களும் திருச்செந்தூர் வருவோம் வந்துட்டே தான் வரவே மாட்டேங்குது. நேற்று நைட்டு 11 மணிக்கு நேற்று நைட் 11 மணிக்கு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சது. நேரம் கிளம்பிதான் இந்தியா சுத்திட்டு நாங்களும் கூட சரி 7 மணி நேரத்துல போயிருவோம் நினைச்சிட்டு வந்தோம். நான் அப்படிதான் நினைச்சேன். இதுக்கு மேல ரீல் வந்து போயிடும். 7 மணி நேரத்துல போயிடலான்னு நினைச்சேன். 10 மணிக்கு கிளம்பி நைட் ஆமா 6 மணிக்கு இதுக்கு 80-90 ஏதோ ஓட்டுறோம். சீட் பெல்ட் போடலன்னு காட்டுதுங்க. ஃபேக் சீட் பெல்ட் போயிட்டு இருக்கோம். இப்போ நேராக கடல்ல போய் ஒரு ஆட்டத்தை போட வேண்டியதுதான். இப்போ நைட்டு தெப்பத்தேரு அப்புறம் பள்ளியறை பூஜை பார்க்கறதுக்காக தான் வந்து இவ்வளோ நாங்கள் லேட்டாகவே அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கோம். இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கடல்ல அருமையாக குளிச்சுட்டு இருக்கோம். அலைகள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆமாம், ஸ்டார்டிங் பயமாக இருந்துச்சு. ஈவினிங் டைம் ஆக அலையெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கட்ட கோயிலில் தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சு. நான் கொண்டு கோயிலை காட்டுற பாருங்க. இலையெல்லாம் நாங்கள் கோயில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ணிட்டோம் திருச்செந்தூர்ல. சாமி விழுந்துட்டு சதீஷ்க்கு அருள் வந்துருச்சு. விநாயகர் சாலையில் வச்சிருக்கோம். யார் இந்த கோயிலை கட்டின கொத்தனாருன்னா மணியும் விக்கியும் தான் கொத்தனாருங்க 2 பேரும். இல்லை டேமேஜ் பீஸ் எல்லாம் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கேன் சனி ஞாயிற்றுக்கிழமையில வந்து அழை அதிகமானு சொல்லி சனிக்கிழமை அழை அதிகம். பீச்லாம் குளிச்சுட்டு அப்படியே இங்கே ஒரு 10-15 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்து வாய்க்காலில் குளிச்சுட்டு ஜாலியாக இப்போ வந்து சாமி பார்க்க கிளம்ப போகிறோம். காலையில் சாப்பிடவே இல்லை. மத்தியானம் சாப்பாடு 6 மணிக்கு தான் சாப்பிட்றோம். காஸ்டியூம் பார்த்து சதீஷ்குமார் இங்கே வாங்க. எல்லாம் பக்திமயமாக வேட்டி கட்டி முருகன் பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து நாங்கள் சாப்பிடும் போது வீடியோ
அப்புறம் நாங்கள் இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு வர வழியில் ஒரு காட்டுக்குள்ளே வண்டி நிறுத்தி சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பாட்டு தொலாவிட்டு இருக்கானுங்க. எங்கே முள் இல்லாமல் இருக்குது அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு. ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக முள்ளாகவே இருக்குது. எத்தனை மணிக்கு சாப்பிட்றான்? மணி 6 ஆச்சு. 6 மணிக்கு தான் மத்தியானம் சாப்பாடே சாப்பிட்றோம். பாட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி இடம் தான் எனக்கு ரொம்ப ஸ்பாட்டு கொஞ்சம் பங்கமாக தான் இருக்குது. என்ன நைட்டுன்னு காமிச்சிடலாம்டா, காலையில் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அங்கே கொஞ்சம் பூச்சி அதிகமாக இருந்தனால ஸ்பாட் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்துட்டாங்க. மெனு சதீஷ், மெனு என்னடா சதீஷ்? காலையில் வச்சு இட்லி, சப்பாத்தி, தக்காளி குழம்பு, புதினா சட்னி.